Dear plus 2 zoology students, இந்த செஷனில் ஃபோர்த் வீடியோ நம்ம பார்க்குறோம். அதில் வேக்சின், டிஎன்ஏ வேக்சின். ஆல்ரெடியே ப்ரீவியஸ் டூ சப் டாபிக் பார்த்தோம். ஒன் இஸ் சப் யூனிட் வேக்சின் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அட்டுண்டர்டு ரீகாமினன்ட் வேக்சின் பார்த்தோம் இல்லைங்களா. சப் யூனிட் வேக்சினில் சப் யூனிட்டில் ஹோல் ஆர்கனிசம் ரேதர் தென் ஹோல் ஆர்கனிசம் யூஸ் பண்ணாமல் ஒரு பார்ஷியல் மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணி வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு சப் யூனிட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஓகே, அப்படி கொடுக்குறதால பியூரிட்டியும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு சேஃப் நமக்கு ஏற்படுகிறது. தூய்மை, ஒரு நிலையான தன்மை, நமக்கு ஒரு பாதுகாப்பு. இது ஃபஸ்ட்டு. செகண்டில் பார்க்கும்பொழுது வலு குறைக்கப்பட்ட பாக்டீரியா அல்லது வைரஸை நம்ம யூஸ்ஃபுல் உள்ள அந்த பாக்டீரியாவை அஃபெக்ட் ஆகாத நான் பேத்தோஜெனிக்கை லைவ் வேக்சினாக கொடுத்து ரெடி பண்ணுறோம். ஓகே, இப்போ டிஎன்ஏ வேக்சின் பார்க்குறோம். அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய அது ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நல்லா மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்ஏ வேக்சின்ஸ், ஜெனட்டிக் இம்யூனைசேஷன் பை யூஸிங் டிஎன்ஏ வேக்சின் நாவல் அப்ரோச். அப்படின்னா இது ஒரு புதுமையான முறை. இந்த இயர் ஆஃப் 1990 கண்டுபிடிச்சாங்க. இவர் ஒரு ஜீன் என்கோடிங் ஆன்டிஜெனிக் புரோட்டீன், அந்த புரதத்தை எதிர்பொருள் தூண்டியலாக அந்த பிளாஸ்மிடில் உள்ள அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்மிடில் இன்செர்ட் பண்ணுறாங்க. இன்கார்பரேட்டட் த செல் டார்கெட் அனிமல். ஒரு பர்டிகுலர் டார்கெட் அனிமலில் எந்த அனிமலுக்கு இன்செர்ட் பண்ணுமோ அதை டார்கெட் அனிமலை எய்ம் பண்ணுறாங்க. டிஎன்ஏ இன்ஸ்ட்ரக்ட் த செல் மேக் ஆன்டிஜெனிக் மாலிகுல் விச் ஆர் டிஸ்பிளைட் த சர்ஃபேஸ். அப்போ டிஎன்ஏவை அதை இன்செர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், அது ஆன்டிபாடி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்டிஜென் செக்ரீட்டட் செல்ஸ். த டிஎன்ஏ வேக்சின் cannot காஸ் த டிசீஸ். டிஎன்ஏ வேக்சின் நோய் உண்டாக்காது. ஒன்லி காப்பீஸ் ஆஃப் ஃபியூ ஜீன்ஸ். டிஎன்ஏ வேக்சின் ரிலேட்டிவ்லி இஸ் த இன்எக்ஸ்பென்சிவ். டிஎன்ஏங்கிறது ஒரு செலவில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் திஸ் நியூ டெக்னிக்ஸ் ஹவ் டெஃபினட் அட்வான்டேஜஸ் ப்ரொடியூசிங் அ டார்கெட் ப்ரோட்டீன்ஸ், இம்யூன் ரெஸ்பான்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பெசிஃபிக். இம்யூனிட்டி அந்த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் எந்த நோய் கிருமி உண்டாகுதோ, வைரஸாக இருந்தால் வைரஸு அப்படி கொடுக்குறதால லெஸ் டாக்ஸி எஃபெக்ட், அந்த விஷத்தன்மை குறைவாக சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீகாமினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின், அது சப் யூனிட்டில் சொல்கிறோம். அந்த என்ன ஈஸ்ட் அப்படின்னா சார்கோன் ஆப்ஜெக்டிவில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. சார்கோமைசிஸ் அப்படிங்கிற சர்வீசியே அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட்டு. ஓகே, இந்த டயக்ராமும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் உங்களுக்கு க்ளீனாக புரியும். எப்படி இந்த டயக்ராம் மூலயமா பாருங்கள். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாமினன்ட் இன்சுலின், ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாமினன்ட் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு டயக்ராம் நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பாக்டீரியா டிஎன்ஏ, பிளாஸ்மிக் டிஎன்ஏ. அந்த பிளாஸ்மிக் டிஎன்ஏவில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுது. ரெஸ்ட்ரிக்ஷன்னா துண்டாக்கப்படுதல், வரையறுக்கப்படுதல். அதில் ரீகாமினன்ட் டிஎன்ஏ ஜாயிண்ட் ஆகுது. தட் இஸ் ஏ ஹச்பி ஆன்டிஜன் ப்ரொடியூசிங் ஏ ஜீன். அந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரீகாமினன்ட் பாக்டீரியாவோட மல்டிப்ளையிங் ஹச்பி ஆன்டிஜன் ஃபெர்மெண்டேஷன் டேங்க், அந்த டேங்க்கில் இது ஃபெர்மெண்ட் ஆகுது. அந்த ஃபெர்மெண்ட் ஆனோடனே ஹச்பி வேக்சின் நமக்கு, ஹச்பிங்கிறது அந்த இன்சுலின் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் அந்த வேக்சின் ப்ரொடியூஷன் ஆகுது. அப்படி தான் இதனுடைய. நெக்ஸ்ட்டு நம்ம ஜீன் தெரபி பார்க்குறோம். ஜீன் தெரபின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஜீன் மூலயமா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் ஜீன் தெரபின்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி கம்பேர்ட் டு டிஎன்ஏ பார்க்கும்பொழுது இந்த ஜீன் தெரபி காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, இந்த ப்ராசஸ் வித் ஹெரிடிட்டரி டிசீஸ், இது பாரம்பரியமாக ரொம்ப முக்கியங்க. பாரம்பரியமான உள்ள நோய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வாய் பேச முடியல, இல்லை அவங்களுக்கு இந்த ஹிமோஃபிலியா இருந்துச்சு, அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஜெனட்டிக்காக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது ஸோ அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான். அப்போ அந்த என்ன எடுப்பாங்க அப்படின்னா ஸ்டெம் செல் தெரபின்னு எடுக்கிறாங்க. அம்பிளிக்கல் கார்டு, ப்ளசண்டா, அந்த தொப்புள் கொடி, அந்த கரு உருவாக பகுதி, அதையிலேருந்து இந்த செல்ஸ் எடுத்து சேவ் பண்ணி ஸ்டெம் செல்ஸ் பேங்க்குன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க.
அதை எடுத்து பேபி நியூபர்ன் பேபி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் க்யூர் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு ஹையர் கிளாஸ்லேயும் நெக்ஸ்ட் வீடியோலையும் தெரியும். ஓகே, இஃப் எ பர்சன் பார்ன் ஹெரிடிட்டரி டிசீஸ், அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா பாரம்பரிய நோய்க்கு உட்படும் பொழுது கரெக்ட் தெரப்பி, ஒரு சரியான மரபணு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, த ப்ராசஸ் இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் நார்மல் ஜீன் பர்சன் செல் கேரிஸ் ஒன் ஆர் மோர் மியூட்டன்ட் அல்லீல்ஸ். ஒரு திடீர் மாற்றங்களால் அந்த அல்லீலுடைய, அதாவது அந்த ஜீனுடைய இதுதான் என்ன சொல்கிறோம், வேரியேஷன், அதுதான் மியூட்டன்ட்றோம். ஒரு சடன் சேஞ்ச், மியூட்டன்ட்டுங்கிறது நோட் பண்ணிங்க, ஒரு சடன் சேஞ்ச். எக்ஸ்பிரஷன் நார்மல் ஜீன், அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனல் ஜீனில் வந்து ஃபீனோடைப் வந்து நார்மல் டைப்பாக இருக்கும். டெலிவரி நார்மல் ஜீன் அக்கம்ப்ளிஷ்டு வெக்டார், வெக்டார்னால் அது கடத்தின்னு அர்த்தம். இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியாவுக்கு வந்து பிளாஸ்மோடியம், கியூலஸ் மஸ்கிட்டோ எலிஃபண்டாசிஸ், தட் இஸ் எ வெக்டார். லைக் வைஸ் த நார்மல் ஜீன் அக்கம்ப்ளிஷ்டு யூஸிங் வெக்டார், அது வந்து வெக்டாராக கன்சிடர் பண்ணுது. த மெயின் தர்ஸ்ட் ஜீன் தெரப்பி ஹாஸ் பீன் டைரக்டட் அட் கரெக்டிங் சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன். சிஸ்டிக் அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா சிஸ்டிக் ஃபைப்ரசிஸ், சிஸ்டிக் ஃபைப்ரஸ்னா அந்த நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி. ஹீமோஃபிலபினா என்ன சொல்லுவாங்க, ஹீமோஃபிலபியா அப்படின்னு சொல்லுறது, ஹீமோஃபிலியா அப்படின்னு வந்து அந்த ரத்தம் உறையாமை. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அல்லது ஒரு இதுனா ப்ளீடிங் அப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா அவங்க என்னது டு லீட் டு த ஹோமோ கண்டிஷன், அந்த ஹோமோ ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க இல்லையா, தன் நிலை மறந்த நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த ரத்தம் உறைத கிளாட்டிங் பிளேட்லெட்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ இந்த ஜெனட்டிக் டிசீஸ்லாம் எட் நாட் ட்ரீட்மெண்ட்டு, ஒன்லி ஃபார் த ஜீன் ட்ரீட்மெண்ட், ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பியில் மட்டும்தான் முடியும். இன்னும் ஒரு சரியான அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு நம்முடைய அறிவியல் விஞ்ஞானிகள், மருத்துவ குழுக்கள் அது தெரிவிக்கிறது. அடுத்தது ஜீன் அக்குமுடேஷன் தெரப்பி அப்படின்னா அது மரபணு பெருக்குதல், அது அந்த ஜீன் செல் என்ன அது மல்டிப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஜீன் இன்குபேஷன் தெரப்பி அப்படின்னா அந்த ஜீன் வரக்கூடியது ப்ரொஹிபிட் பண்ணுறது. இன்குபேஷன்னா ப்ரொஹிபிட்டு, இன்ஃப்ளூயன்ஸ்னால் இன்டியூஸ், தம்பி ஆப்போசிட், அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த இழந்த அதை லாஸ் ஆன இந்த டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம இம்யூனிட்டி பவரை கொண்டு வரணும். ஆன்டி சென்ஸ் ஜீன்ஸுன்னு பேர். அந்த அது என்ன சொல்கிறான், ஆன்டி என்றால் ஆப்போசிட்டு, சென்ஸ் என்றால் உணர் தடைகளுக்கு ஆன்டி சென்ஸ். நோட் பண்ணிங்க. முதல்ல ஜீன் அக்குமுடேஷன் சொன்னார் சாரு. ஜீன் அக்குமுடேஷனுங்கிறது அந்த மரபணு பெருக்கம், சொமேட்டிக்ங்கிறது பாடி செல், ஜேம் லைனுங்கிறது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் உண்டு. ஸோ அது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. சொமேட்டிக் ஜெல்லுக்கும் ரீப்ரொடக்டிவ் செல்லுக்கும் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஒன்ஸ் அகெயின் சப்டாபிக் இந்த 10.2 நல்லா கொஞ்சம் க்ளீனாக பாருங்கள். 10.2 இந்த ஜீன் தெரப்பிங்கிறது, இஃப் எ பர்சன் எ பார்ன் வித் எ ஹெரிடிட்டரி டிசீஸ், அதை நோட் பண்ணிங்க, ஒரு பாரம்பரிய நோய்களுக்கு உட்படுத்தும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோப்ளியா அப்படின்னு சார் சொன்னார் இல்லையா, எ கரெக்டு தெரப்பி, ஒரு சரியான ஜீன் தெரப்பி மூலயமாக, ஜீன் மூலயமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தட் இஸ் எ ஜீன் தெரப்பி. 2 மார்க் கொஸ்டினில் நோட் பண்ணிங்க, ஆர் 3 மார்க்ஸில் நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ அந்த இதில் ஒரு சடன் சேஞ்ச், தட் இஸ் எ மியூட்டன்ட் அல்லீல்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ நார்மல் ஜீனில் பர்சன் ரிசல்ட் எ ஃபங்க்ஷனல் ஜீன் நார்மல் ஃபீனோடைப், ஒரு நார்மல் ஃபீனோடைப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. என்னென்ன மாதிரியான டிசீஸ் சார் சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் தெரப்பியில் என்ன மாதிரி டிசீஸ் அப்படின்னு அப்ஜெக்ட் டைப்பில் கேட்கும்பொழுது அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டோன்னா சிறப்பாக இருக்கும். சிஸ்டிக் ஃபைப்ரிஸு அப்படின்னு சொன்னால் அந்த நீர்மத்திசு அழற்சி என்று சொல்கிறோம். இந்த யுட்ரஸில் அந்த நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் கம்ப்ளைண்ட் வர்றது. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா, ரத்தம் உறையாமல் இருக்கிறது, அதாவது நாட் பிளட் கிளாட்டிங். இப்போ பிளேட்லெட்ஸு கரெக்டாக ஒர்க் ஆகணும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அது க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் சரியான மெடிக்கல் ரிப்போர்ட்டு அது சரியாக கிடைக்கல. அதனால் இந்த ஜீன் தெரப்பி பெஸ்ட்டு அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3 மார்க்கில் பார்க்குறோம், டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் த சொமேட்டிக் அண்ட் ஜேர்ம் செல். இப்போ இந்த சொமேட்டிக் ஜேர்ம் செல்லில் தெரபட்டிக் ஜீன் டிரான்ஸ்ஃபர்டிய சொமேட்டிக் உடற் செல் மூலயமா நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஜேர்ம் செல் இனப்பெருக்க செல் மூலயமா நடைபெறக்கூடியது. செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க, இன்ட்ரோடக்ஷன் ஜீன் போன் மேரோனா எலும்பு மஞ்சை. அது எப்படி சார் சொன்னார், ஃபஸ்ட்டு யோக் சாக்கில் உருவாகுது ஆர்பிசி,
அதுக்கு அடுத்தது குழந்தை பிறந்தவொடனே அந்த லிவரில் போயிட்டு ஆர்பிசி, நெக்ஸ்ட்டு போன் மேரோவில். இப்படி தான் நமக்கு ரத்தம் எங்கே பிளட்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம வி கேன் கிளியர் ஐடியா. அது பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு மாதிரி இருக்கும், மேலே பார்த்தா ரஃப்பாக இருக்கும், கடித்தா உள்ளார எப்படி சாறு இருக்கோ ஸ்பாஞ்சு மாதிரி, அதுபோல் நம்முடைய போன் மேரோ வெளியில் போன் ஹார்டாக இருக்கும், உள்ளார அது சாஃப்டாக இருக்கும். அது மெடிக்கலில் ரிப்போர்ட்டு, நம்ம புக்கில் அது கிடையாது. அப்போ இந்த எலும்பு மஞ்சையில் தான் என்ன ஒர்க் ஆகுது, பிளட் செல், ஸ்கின் செல், இங்கெல்லாம் இந்த ஸ்கின் செல்னால் தோலில் ரத்தத்தில் இங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜீனில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஜீனில் எப்படி பண்ணுறாங்க, ஜீன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு த எக்கு. ஜீன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீன்ஸில் பார்க்கும்போது அதில் வந்து ஓவம்லேயும் நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய ஜேர்ம் செல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சொமேட்டிக்னா பாடியில் இருந்தால் போதும் இல்லையா, ஸ்கின் செல்லில் இருந்தால் போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரீப்ரொடக்டிங்கும் போது மெயினாக ரீப்ரொடக்டில் மேலாக இருந்தால் அந்த ஜேர்ம் செல்லும், ஃபீமேலாக இருந்தால் அந்த ஓவரிலையும் அதை என்ன பண்ணுறாங்க, அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அங்கே நமக்கு ஜீன் தெரபிங்கிற ஒரு இது கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்க்கும் பொழுது நமக்கு கரெக்டாக நல்லா பாருங்கள், இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணி சார் வச்சுருக்காரு பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் பியூர் சயின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அந்த 166 160 நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட்டு, வில் நாட் பி இன்ஹெரிட்டட் இன் லேட்டர் ஜென்ரேஷன். ஒரு பிந்திய தலைமுறைக்கு அந்த பண்பு கடத்தப்படுவதில்லை, அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. ஆனால் ஜேர்மில் பார்த்திங்கன்னா ஹெரிட்டபிள் பாஸ்டு இன் லேட்டர் ஜென்ரேஷன், பிந்திய தலைமுறைக்கு வரக்கூடிய லாஸ்ட்டு தலைமுறைக்கு அந்த கேரக்டர்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ ஜேர்மில் இருந்தால், இனப்பெருக்க செல்லில் இருந்தால், லாஸ்ட்டு ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய லேட்டர் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய லாஸ்ட் வரையும் அது கேரக்டர்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே சொமேட்டிக் செல்லில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நாட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் அந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். டயக்ராமில் என்ன சார் சொல்லியிருக்கு, ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெரபின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்க, அந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த டயக்ராமை வச்சு பாருங்கள். டயக்ராமில் நமக்கு ஃபஸ்ட்டு எஸ்சிடி, அதாவது அந்த டிசீஸ் அட்டாக் ஆனவுட்லேருந்து அதிலேருந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஏடிஏ என்று சொல்லக்கூடிய அந்த அடினோசைன் டிஅமினேஸு. நெக்ஸ்ட்டு ஏடிஏலேருந்து ஹெரிடிட்ரி அந்த ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு மரபணு நீக்கப்பட்ட அந்த ரெட்ரோ வைரஸ், அது ரெண்டும் யுனைட் ஆகுதுங்களா. யுனைட் ஆனோடனே க்ளோன் ஆகுது. க்ளோனுன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பின்னு அர்த்தம். அதுபோல் அதனுடைய நகல், ஆனால் நியூக்ளியஸ் இருக்காது. ஹெரிடிட்ரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் டூப்ளிகேட்டு. ஓகே. அப்புறம் ரெட்ரோ வைரஸில் அந்த டி செல் வந்து என்ன ஆகுதுன்னா அது உள்ள டிஎன்ஏ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ஆகும்பொழுது செல் க்ரோன், அந்த வேர்டு நல்லா கவனிங்க, செல் க்ரோன் என்ன ஆகுது பாருங்கள், அந்த பாருங்கள், செல் க்ரோன் ஆகி ஜெனட்டிக்கலி அலாட்டட் செல் அது ரீப்ளான்டட் அப்படின்னா திரும்ப உற்பத்தி ஆகிறது, மீண்டும் அந்த இதில் அந்த பேபிக்கு செலுத்தப்படுகிறது. 1 செகண்ட் ரிப்பீட்டடு. இப்போ பாருங்கள், பாக்டீரியம் கேரிங்க பிளாஸ்மிடு, பாக்டீரியா வந்து பிளாஸ்மிடை கேரி பண்ணுது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு ரெட்ரோ வைரஸ், ஒரு மரபு ரீதியாக ஒரு செயலிழக்கப்பட்ட, அது ஆக்டிவாக இல்லை, ஒரு செயலிழக்கப்பட்ட ரெட்ரோ வைரஸை இது உள்ளே இன்செர்ட் பண்ணுறாங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்து குளோனிங் மெத்தடு கொண்டு போகிறாங்க. குளோனிங் மெத்தடில் வந்த உடனே ரெட்ரோ வைரஸை டி செல்லில் அதை இன்செர்ட் பண்ணி டிஎன்ஏ ஜெனட்டிக் செல்ஸை அதில் இன்செர்ட் பண்ணுறாங்க. இன்செர்ட் பண்ணி இந்த பேபி மூலயமா வர்றது தான், இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெரபி. ஜீன் தெரபி இந்த மெத்தடில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெம் செல் தெரபி நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். ஸ்டெம் செல்லுன்னா மூளைச்செல்லுன்னு அர்த்தம். அது அந்த அம்பிளிக்கல் கார்டு அந்த யூட்ரஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு. தேங்க்யூ.